சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. விசேஷமான இந்த ஆப்ஜெக்டை டிரைவிங் போஸ்ட் உள்ளே இருக்குது, நான் ட்ரைவ் பண்ணிக்கிறேன். பேட்ரி கரண்ட்டெல்லாம் இருக்குது, என் இஷ்டத்துக்கு என்ன பண்ணிடுறேன் நான். ஒரு சாஃப்ட்வேர் மட்டும்தான் இது உள்ளது. அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணிக்குது, இதை பயன்படுத்திக்குது. மனம்னு ஒன்று உள்ளே இருக்குது, அதுதான் என்ன பண்ணுது. இப்போது சத்தியம் சித்தியத்தையும் புரிஞ்சு இந்த மனம் எப்படி தான் இருக்கான், ஒன்று தான். சச்சிதானந்தன் எப்படி தான் இருப்பான். ஏன் சத்தும் சித்தம் புரிஞ்சுட்டா எப்படி இருப்பான். அப்போ இந்த மனதை நான் எப்படி தான் வச்சுக்கணும் எப்பவுமே. ஏன் நான் துக்கத்துக்கு ஆட்படுத்துகிறேன். எப்போல்லாம் நீங்கள் துக்கப்பட்டீங்க. இன்னொன்று மேலே இருக்கிற அக்கறை தான், இன்னொருத்து மேலே வச்சுக்கிற நம்பிக்கை தான், இல்லை இன்னொன்று மேலே வச்சுக்கிற சந்தேகம்தான். நீங்கள் உங்கள் மேலே அக்கறையாக இருந்தீங்கன்னா நீங்கள் துக்கப்படுறதுக்கு இருக்குதா பாருங்கள், கிடையவே கிடையாது. நீங்கள் உங்கள் மேலே அக்கறை இல்லாமல் ஆகிறதுக்கு தான் உங்களை சுற்றி சொந்தங்களை வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஏன் சொந்தக்காரர் வச்சுக்கிறீங்க. அம்மா நல்லா இல்லை, அப்பா நல்லா இல்லை, ஊரில் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, சித்தப்பா சரியாக வாழலை, அவர் தானே பிரச்சனை. அது நீங்கள் நல்லவங்கன்னு காமிக்கிறதுக்காக துக்கப்பட்டீங்கன்னு கேட்டால் அதுவும் கிடையாது, சும்மா தான் துக்கப்பட்டீங்க. உண்மையிலேயே துக்கப்பட்டீங்க அவங்களுக்காகன்னா சம்பாரித்து கொடுக்க வேண்டியது தானே. அம்மா நல்லா இல்லைன்னு துக்கப்பட்டீங்கன்னா அம்மாவுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டியது தானே. அப்பா நல்லா இல்லைன்னு துக்கப்பட்டீங்கன்னா அப்பாவுக்கு என்ன பண்ணாத செய்யணுமா, துக்கப்படணுமா. ஈஸி துக்கப்படுறது. உட்காந்து ஒப்பாரி வச்சுருக்கலாம், யாருக்கிட்டனா போய் பெருமையாக என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். அதுக்கே தான் கரிமாந்தி செய்வான். இருக்கும்போது அம்மாவுக்கு எதுவும் தரத்துக்கு இல்லை. செத்த பிறகு அம்மாவும் திமிர் பிடிச்சிட்டு மேலே தாங்கிறான். புது கார் வாங்கி வச்சுன்னுக்கிறேன், பார்க்குறா மேலேருந்து கீழே வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறா. இன்னவோ தெரில, அவளுக்கு என்ன ஆகிட்டுக்குது. நம்ம தான் உஷாராக இருக்கணும். என் மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்கு நான் சொந்தங்களை வச்சுங்கிறேன்னா, எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு நான் சொந்தம் வச்சுங்கிறேண்ணா. யார் கவனமாக இருக்குண்ணா. கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், அண்ணன் தம்பியாக இருந்தாலும், சொந்தக்காரனாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், எதுக்கு நீ வச்சுக்கிற அவங்களெல்லாம். நீ அப்படி தான் வச்சுக்கிறியா பாரு, அப்படி வச்சுக்கிறியா பாரு. தப்பு யார்கிட்ட அவங்கள தப்பு செஞ்சாங்க. அவங்க திமிருக்கு ஏன் நீ தீனி போட்டுனுக்கிற. உன் மனைவியின் திமிருக்கு ஏன் தீனி போடுற, இல்லை உன் கணவன் திமிருக்கு ஏன் நீ தீனி போடுற, இல்லை உன் நண்பர்கள் திமிருக்கு ஏன் தீனி போடுற. அப்போ உங்ககிட்ட தான் இயலாமல் இருக்குது. சத்து சரியாகுது, சித்தமும் சரியாகுது, புத்தி தான் சரியில்லை. அதனால் அது ஆனந்தமாக இல்லை. ஆனந்தமாக இல்லைன்னா அந்த மனம் சரியில்லைன்னு அர்த்தம். துக்கப்படுதுன்னாவே அது என்ன தான், நோய்வாய்ப்பட்டு. உனக்கு ஒரு துக்கமாக இருக்குது, வலிக்குதுன்னா நீ நினச்சிக்க நமக்கு ஏதோ நோய் இருக்குது. நான் ஒரு மனநோயாளி. நான் துக்கப்பட்ட யார்,